இந்த ஊர்ல காக்கா குருவி கூட எனக்கு தெரியாம இருக்க முடியாது. அப்படி இருந்த என்ன இந்த துண்டு சீட்டை கொடுத்து ஊரெல்லாம் தேட வச்சிட்டீங்க. நீங்க சொன்ன கந்தசாமி இல்ல, கடவுள் சாமி இல்ல, எல்லாம் பொய்யான அட்ரஸ். இல்ல அப்போ அது வந்து நீங்க பேசாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடுறதும் பாடுறதும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஜாலியா இருக்க. இது ஒன்றும் பார்க் இல்ல, ஃபாரஸ்ட். இந்த ஊர்ல உங்களை பத்தி என்னெல்லாமோ சொன்னாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை. அதை பொய்யாக்கிறாதுங்க. சரி, அம்மாவும் தங்கச்சியும் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க, போய் சாப்பிடுங்க. சரி. யோ, அந்த ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கியா? ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. அவரை கூட சமாளிச்சலாம்யா. யோ, பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா. டெய்லி 5000 ரூபாயோட வர சொல்றாயா. நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு எதுவும் பார்க்காத, 5000 ரூபாய் கொண்டு வர. 5000 ரூபாய் இல்லாம வந்த ஸ்டேஷனுக்கே வராதோ. கிளம்பியா? கிளம்பு கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். என்னயா? என் பொண்டாட்டி 5000 ரூபாய் கொண்டான்னு சொல்லிருக்கா சார். இன்ஸ்பெக்டர் 5000, ஏட்டுக்கு 5000. கிளம்பு 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 கிளம்பு. யோ, நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 ரூபாய் கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவரு சொல்றாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்றா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான், நீ ஒரு ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல, நீ 2000 3000 இல்லாத வீட்டுக்கு வரான்னு அவ திட்டுதா. உன் வீட்டுக்கு செலவு காணும். ஒருத்தருக்கு காணலையே, ஒரு வசூலும் ஆகலையே. ஒருவேளை மெயின் ரோட்ல நின்றுக்கணுமோ? தப்பா போச்சா? அப்படி இல்ல சார். அப்புறம் லைசென்ஸ் இல்லாத சில பேரு மெயின் ரோட்ல போனா போலீஸ் மடக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சந்து முந்தல் எல்லாம் வருவாங்க சார். எங்கடா கால் மணி நேரமா ஆளே ஒருத்தன் வராமையா போயிருவான். சார் வணக்கம் சார். ஓ, எஸ்எம்எஸ் பார்ட்டியா சார்? போலீஸ் கிட்ட குத்து வாங்கினதுல இருந்து நான் திருந்திட்டேன் சார். அதாமர அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் திருந்தானுவோ. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா சார்? அவர் கோயிலுக்கு போயிருக்காருயா. கோயிலுக்கு எதுக்காக சார் போயிருக்காரு? அவன் முட்டை போடுறதுக்கு, வியாபாரத்துக்கு எடுக்காத போடா. வியாபாரமா? இப்ப இவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா ஒருத்தர் காணல, வண்டியும் காண ஒன்னையும் காண. சார் வண்டியும் காண ஒன்னையும் காண, என்ன வியாபாரம் சார்? நேராவது உழைப்பு கிடைக்காத போடா. என்ன கேள்டா? அது வியாபாரம்ன்றாங்க, வண்டியும் காணோம். ஐயோ குழப்பமா. சார் வண்டியும் காண ஒன்னையும் காண, என்ன வியாபாரம் சார்? நேராவது மழை பெய்யுது, சூரிய அடையும் போது எனக்கு நேரம் இல்ல. தயவு செய்து வியாபாரத்துக்கு எடுக்காத போடா போடா. சார் வண்டியா சார் நிறுத்துறீங்க? நான் அவசரமா போகணும் சார். நாங்களும் அவசரமா போகணும். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெட்ரோல் இல்ல, ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லடா, ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லங்கறதுக்கெல்லாம் ஃபைன் போட முடியாது சார். எனக்கு தெரியும்யா, தயஞ்சி எனக்கு வழி தெரியலையா. பெட்ரோல் இல்ல, ஃபைன் கட்டு. இதுக்கெல்லாம் போய் சார். இதானே சார் அந்த வியாபாரம்? வியாபாரத்தை பத்தி சார் இல்ல சார், உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சார். டிராஃபிக் கான்சல் சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். எங்க கெட்ட நேரம் போய் தொலையா. அட போங்கயா. ஏடியா, நானும் வந்துடுறேன். அன்பே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியை தான் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா? என்னப்போ இவ்ளோ வேகமா ஓடி வரீங்க? ஏதாவது தலப்போற காரியமா? ஆமா, தலப்போற காரியம் தான். முதல்ல கேக்குற பதில் சொல்லுங்க. நீ ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தீங்க? கேக்குறல பதில் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். போய் உண்மையை சொல்லுங்க. உண்மை சொல்றேன் அப்பு, உண்மை சொல்றேன். இந்த அளவுக்கு உதவி செஞ்ச வாங்கட்ட உண்மை மறைக்கிற தப்பு தான். எங்களை மன்னிச்சிரு. சோனா, பிரியா, சூர்யா, ஜெனி இவங்க 4 பேரும் +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே. நாங்க ஏன் நடிக்கணும்? சிவா சொல்றது உண்மைதான். அப்பு அன்புக்கு அடிமையா இருப்பான், ஆனா கொலைக்கு உடனே இருக்க மாட்டான். என்ன சொல்ற அப்பு? அப்படி நான் சொல்ல, இந்த பேப்பர் சொல்லுது. நீங்க தான் பிரின்சிபலை கொலை பண்ணிருக்கீங்க. உங்க போட்டோவெல்லாம் பாருங்க. இல்ல, இந்த கொலைய நாங்க பண்ணல. இப்ப அழுது என்ன பண்றது? கொலை பண்ணதுக்கு முன்னாடி அழுதுருக்கணும், இல்ல யோசிச்சிருக்கணும். உங்களுக்கெல்லாம் போய் நான் உதவி செஞ்ச பாரு. போதும் அப்பு, போதும். இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை நம்பு.
அடிக்கடி பார்க்க போவோம். ஃபெயிலான அன்னைக்கு சிவா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமேனு பிரின்சிபலை பார்க்க கூட்டிட்டு போனா. ஆமா, நாங்க அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. நாங்க திருப்பி வந்துட்டோம். இப்ப இந்த பேப்பரை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டோம். ப்ளீஸ், நாங்க இந்த கொலையை பண்ணல. ஏதோ நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த கொலையை நீங்க பண்ணலனா சந்தோஷப்படுற முத ஆளு நானா தான் இருப்பேன். இல்லைனா நான் செஞ்ச உதவிக்கு அர்த்தமில்லாம போயிடும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். தேவையில்லாம என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு என் குடும்பத்தையே சாகடிக்க போறேன். உங்களுக்கு என்ன? நீங்க எல்லாம் ஆம்பளை பசங்க. உங்களை நம்பி வந்தமே எங்களை சொல்லணும். என்ன தனியா விடு சிவா. உன்னை நான் பார்க்க விரும்பல. ஏய், அப்போ தூங்கிட்டு இருக்காருடா. எப்படியாவது எழுப்பியாவது அந்த கேஸ்ட் மேட்டரை விட்ட சொல்லிடணும்டா. அப்போ 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 ஏய், காலையில வந்து பாப்போமாடா. வேணாம், இப்பயே பார்ப்போம். ஏஞ்சிட்டாருடா. கேசட் என்ன கஷ்டம்? எங்க பிரின்சிபால் கொலவுக்கு சம்பந்தமா இதுல ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். என்ன அப்போ அப்போ இன்னும் நீங்க எங்களை நம்பலையா? எங்களை நீங்க நம்பலினாலும் பரவாயில்ல, இந்த கேஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடாச்சும் செஞ்சு கொடுங்க. சரி, என் ஃப்ரெண்டு பாரதி கடை வச்சிருக்கிறான், வீடியோ கடை. காலைல சொல்றேன், போய் பாருங்க. சரி வா, காலையில போய் பார்ப்போம். சார், ஆ வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அப்பு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த கேசட்டை கொடுங்க. பிரியா, கேஸ்ட் கொடு. சார், இதுல பாக்குறதோட அதுல பாருங்க, நல்லா தெரியும். பயப்படலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. ஆஹா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க சடவுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 5 மணி போல வாங்க. ஏய், 5 மணிக்கு அந்த வீடியோ கடைக்காரர் வர சொன்னாரே, அந்த கேசட்ல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆமா, மறுபடியும் பார்க்கறதுக்கு அதுல ஷகிலா படமா ஓடுது. உங்க பிரின்சிபால் நீனும் மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதானே. பொறுமையா பாத்துக்கலாம். வரும்போது கோபமா வராரு, என்ன சொல்ல போறாரோ. சிவா, பிரச்சனை பெருசாவதுக்கு முன்னால நீங்க போலீஸை சரணடைஞ்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்போ தப்பே செய்யலன்னு சொல்றோம், எங்களை போய் சரணடைய சொல்றீங்களே. சிவா, உங்களுக்கு உதவி பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களுக்கு உதவி பண்ண தெரியுமா? உங்களை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்கன்னு. சரி, படிக்கிற பசங்க வீட்டில் கோவிச்சுட்டு வருதுலாம் சகஜம்தான். உங்களுக்கா மனசு மாதிரி எப்போ ஊருக்கு போகணும் தோணுதோ அது வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் என் வீட்டில் இடம் கொடுத்தேன். இப்போ இருக்க நிலைமையில நீங்க போலீஸில் சரண்டர் தான் நல்லது. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, 2 நாள்ல போய் பார்க்கலாம். யாருன்னே தெரியாது எங்களுக்கு. நீங்க இவ்ளோ தூரம் உதவி செஞ்சதே அதுவே பெரிய விஷயம். அப்போ இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நடக்கிறோம். அதுபடியே நடக்கிறோம். எதுக்கு 2 நாள்? இன்னைக்கே போலீஸ்ல சரணடையலாம் இல்லையா? சூர்யா, பொறுமையா இருங்க. சிவா, எல்லாரும் பார்த்துக்கோங்க, யாரும் தனியாக போகக்கூடாது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். நடக்க வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன். சரி அப்போ, நான் பார்த்துக்கிறேன். அப்போ அப்போ சார், நீங்க நான் இருக்கட்டும், டூர் வந்தேன்னு சொன்னீங்க, நீங்க இங்க எப்படி? அப்போ எங்களுடைய ஃப்ரெண்டு தான் சார். யார் இவரு? சிவாவுக்கு வேண்டியவரோ? யார் சார் நீங்க? எப்படி இந்த காட்டுக்குள்ள? இவங்கள உங்களுக்கு அப்போ
அன்னைக்கு ஊருக்கு வந்தோம்ல, அன்னைக்கே சாரை பார்த்துட்டோம். ஆமாம், நானும் டூர் வந்தவன் தான். அப்படியே இந்த காட்டெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தண்ணி தாகம் எடுத்தது. அப்படியே இந்த வீட்டை பார்த்தேன். தண்ணி கொடுக்குறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்?